வந்து வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாடலை இந்த இடத்துல வந்து விஜயகாந்த் சார் பேசியிருந்தா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார் பேசியிருந்தா அப்படின்வாங்க. அதை ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்த கலக்க போவது யாரில் அந்த வாய்ப்பை எனக்கு டைரக்டர் தாம்சன் அவர் கொடுத்தாரு. நான் என்ன வாய்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்பேங்க. இது மாதிரி ஏதாவது மேடைக்கு போகும்போதெல்லாம் அது ஒரு ட்ரையாகவே பண்ணுவேன். போனோடனே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனா ரஜினி சார் வாய்ஸ்லேருந்து ஆரம்பிப்பேன். இது வரைக்கும் நான் வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கலந்துட்டது இல்லை. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, பிரமாதமான நிகழ்ச்சி. இசை என்று சொன்னவுடன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிவிக்கும் ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருக்கிறது. அவர் வேற வேற பாட்டுலாம் பாடுறாரு, வேற வாய்ஸ்ல பாடுறாரு, அதை தான் நான் பார்க்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு என்னவோ அவர் பாடின எல்லா பாட்டும் பாட்டு முக்கியம் இல்லை, பாட்டுக்கு நடுவில் கொஞ்சமாவது சாக்ஸா போட்டோம். ஸோ இது வந்து வாய்ஸை டக்கு டக்குன்னு மாத்துறது, ஒரு ஒரு கேப் விடாம மாத்துறது, அதுதான் பண்ணி காமிச்சேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதை நீங்க விரும்பி கேட்பீங்க நான் இதை எதிர்பார்க்கல, ஆனால் அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாரு. எகைன் இந்த ஷோவில் வந்து இன்னொரு முக்கியமான வாய்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம். தட் இஸ் கேஜே யேசுதாஸருடைய வாய்ஸும் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கான பாடல் கேரடி கண்மணி அப்படிங்கிற படத்துலேருந்து இப்போ நாங்கள் பாட போகிறோம். இந்த பாடல் எகைன் ஸ்டேஜில் நிறைய பேர் பாடினதில்லை, பட் இந்த பாடல் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். எகைன் வாங்க, லெட்ஸ் வெல்கம் லக்ஷ்மி.